Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். NEET UG 2025க்கு லாஸ்ட் 30 டேஸ் இருக்கு. இந்த 30 டேஸ்ல நமக்கு நிறைய நெகட்டிவ் இம்பாக்ட்லாம் வரும், நெகட்டிவ் திங்கிங்லாம் வரும். அந்த நெகட்டிவ் திங்கிங்கை ஓவர் கம் பண்ணி பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கும்போது தான் நம்ம வேகமாகவும் படிக்க முடியும், அந்த இன்ட்ரெஸ்ட் குறையாமையும் நம்ம பார்த்துக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் கடகடன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இப்போ அடிக்கடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மைண்டுக்குள்ளே தோன்றது என்னவா இருக்குன்னா, ஐ கான்ட் டூ திஸ், ஐயோ இன்னும் 30 நாள் தான் இருக்குது, நான் படிக்க வேண்டியது எக்கச்சக்கமாக இருக்குது, என்னால் NEET UG 2025 கிராக் பண்ண முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நீங்கள் தனியால் கிடையாதுங்க, இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஐ ஆம் கேப்பபிள் அண்ட் வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் ஏ வே, என்னால் முடியும், நான் கண்டிப்பாக NEET UG 2025 கிராக் பண்ணுறதுக்கான வழியை கண்டுபிடிப்பேன், 30 நாள் மோர் தென் இனஃப் ஃபார் மீ அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எப்போவுமே ஐ கான்ட் டூ திஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்காதீங்க. ஐ ஆம் கேப்பபிள் அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் எ வே அப்படின்னு பாசிட்டிவாக நீங்கள் யோசிங்க. அதுக்கடுத்து ஐ ஆம் நாட் குட் இனஃப், எனக்கு ஃபிசிக்ஸ் புரியல, கெமிஸ்ட்ரி புரியல, பயாலஜி படித்ததெல்லாம் மறந்து போகிற மாதிரியே இருக்குது, நான் சரியாக படிக்கிறேனான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் நம்ம மனசுக்குள்ளே தோன்றதை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆக்சுவலி அதை இப்படி சொல்லி பாருங்க, ஐ ஆம் மோர் தென் இனஃப் அண்ட் வர்த்தி ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் சக்ஸஸ். நான் நல்லா தான் படிச்சுட்டு இருக்கேன், நான் படித்ததெல்லாம் மறந்து போகல, ஆள் மனசில் ஞாபகத்தில் தான் இருக்குது, என் மூளையில் அது பதுங்கி இருக்குது, நான் 4 ஆப்ஷனை ஒரு கொஷினுக்கு பார்க்கும்போது கரெக்டான ஆப்ஷனை கண்டுபிடிப்பேன், ஏன்னா நான் படித்தது மறந்து போகலை, ரிவைஸ் பண்ணனா கண்டிப்பாக எக்ஸாமில் நான் சரியான ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு உங்களுக்குள்ளே நீங்கள் பாசிட்டிவாக சொல்லுங்கள், கண்டிப்பாக நீங்கள் படித்தது மறந்து போகாது, ஞாபகத்தில் இருக்கும், கரெக்டா ஆன்சர் பண்ணுவீங்க. அடுத்து இட்ஸ் டூ லேட் டு ஸ்டார்ட், நான் இன்னும் 30 நாள் தான் இருக்குது, இந்த 30 நாளுக்குள்ளே நான் எவ்வளோ படிச்சிட முடியும், இந்த குறைவான நாட்களுக்குள்ளே என்ன படித்து எவ்வளோ மார்க் வாங்க முடியும் அப்படின்னு நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக மை டைமிங் இஸ் பர்ஃபெக்ட் அண்ட் மை ஜேர்னி இஸ் அன்ஃபோல்டிங் அட் பர்ஃபெக்ட் டைம். அப்படின்னா என்ன, நான் லாஸ்ட் 3 மாதத்தில் படித்ததை விட ரொம்ப வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் படித்து இந்த 30 நாளில் நிறைய படித்து நிறைய ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்ல மார்க் வாங்குறதுக்கு இந்த 30 நாளையும் இஃபெக்டிவாக பயன்படுத்துவேன். நான் கரெக்டான டயத்தில் கரெக்டான விஷயங்களை கரெக்டான ஸ்பீடில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கே நம்பிக்கை கொடுத்துக்கிட்டாதான் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆர்வம் இருந்தால் தான் படிப்பு வேகமாக போகும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கணுங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் த ஷார்ட் டைமிங். இந்த ஷார்ட் டைமில் கூட உங்களால் நல்லா படித்து நிறைய மதிப்பெண்கள் வாங்க முடியும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அது நடக்கும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நத்திங் எவர் ஒர்க்ஸ் ஃபார் மீ, எதுவுமே எனக்கு சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்ன எங்கள் அம்மா அப்பா நல்ல கோச்சிங் சென்டர் தான் போட்டிருக்காங்க, ஆனால் நான் அங்கே போய் படிக்கல, அங்கே எனக்கு டீச்சர்ஸ் ஒத்து வரல, ஃப்ரெண்ட்ஸ் ஒத்து வரல, ஃபேமிலியில் எனக்கு ப்ராப்ளம் அப்படின்னா படிக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி டிஸ்ட்ராக்டிங்காக இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி நெகட்டிவாக திங்க் பண்ணுறதை விட்டுட்டு அதுக்கு பதிலாக எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங் அவுட் ஃபார் மீ ஈவன் இஃப் ஐ கான்ட் see it, என்னால் பார்க்க முடியலன்னா கூட சரியான விதத்தில் தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, சரியாக தான் எல்லாமே போய்கிட்டு இருக்கு, நான் நல்லா தான் படிச்சுட்டு இருக்கேன், நான் படிக்கிறதுக்கு எல்லாரும் எனக்கு உறுதுணையாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க, கண்டிப்பாக பாசிட்டிவான விஷயங்கள் உங்களை தேடி வரும், நடக்கும். அதுக்கடுத்து வாட் வில் பீப்புள் சே, இதுதான் ரொம்ப முக்கியம். சொந்தக்காரங்களாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் டீச்சர்ஸாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், அடுத்தவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, நான் ஒரு வேளை மார்க் வாங்காமல் போயிட்டு அவங்க என்ன நினைப்பாங்களோ, நோ, இந்த மாதிரி நீங்கள் யோசிக்காதீங்க. அப்படி யோசிச்சிங்கன்னா நெகட்டிவ் இம்பேக்ட் வரும். நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். ஐ லிவ் ஃபார் மை ஹாப்பினஸ், என்னோட சந்தோஷத்துக்காக நான் வாழ்கிறேங்க, என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நாட் ஃபார் த ஒப்பீனியன் ஆஃப் அதர்ஸ். அடுத்தவங்க ஏதாவது நினைக்கணும், நான் டாக்டர் ஆனால் அடுத்தவங்க முன்னாடி பெருமையாக என்னால் நடக்க முடியும் அப்படின்னா அதுக்காக நான் டாக்டருக்கு படிக்கல, நான் டாக்டர் ஆனால் என்னோட வாழ்வாதாரம், என்னோட ஃபியூச்சர், என்னோட ஐடென்டிட்டி நல்ல விதத்தில் இருக்கும், அதனால் நான் டாக்டர் படிக்கிறேன். எங்கள் அத்தைக்காக படிக்கல, எங்கள் மாமாவுக்காக படிக்கல, எங்கள் சித்திக்காக படிக்கல, எங்கள் அம்மா அப்பாவுக்காக படிக்கல, என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அதுக்காக நான் படிக்கல. ஏன்னா இப்படியெல்லாம் யோசிக்கும் போது ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டா அவங்க என்ன நினைப்பாங்களோங்கிற ஒரு பயம் வரும்போது நீங்கள் படிக்கிற வேகம் பயங்கரமாக குறைஞ்சி போகும், கான்ஃபிடென்ஸ் நொறுங்கிடும். அதனால தான் நான் சொல்கிறேன், அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அடுத்தவங்களுக்காக நான் இதை பண்ணி காமிக்கிறேன், அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கிறேன், இப்படி எல்லாம் வேண்டவே வேண்டாம், திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்காக சுயநலமாக யோசிங்க, செல்ஃபிஷாக திங்க் பண்ணுங்க, எனக்காக நான் படிக்கிறேன்,
நான் டாக்டரானா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், அதனால் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்படி யோசிக்கும் போது நீங்கள் படிக்கிற வேகமும் ஜாஸ்தியாகும், பாசிட்டிவான மைண்ட் செட்டும் இருக்கும். மற்றவங்களை பற்றி கவலைப்படுறதை நிறுத்திட்டீங்கனாலே அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத யோசிக்காமல் இருந்தீங்கனாலே நீங்கள் சூப்பராக படிப்பீங்க, அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ யுவர் வேர்ட்ஸ் கிரியேட் யுவர் ரியாலிட்டி. உங்களோட லைஃப்பையே டிசைட் பண்ணுறது உங்கள் வார்த்தைகள் தான். வார்த்தைகள் எண்ணங்களில் போய் பதியும், எண்ணங்கள் செயல்களாக மாறும், செயல்கள் தான் லைஃபாக இருக்குது. அதனால் உங்கள் லைஃப் பாசிட்டிவாக இருக்கணும், நீங்கள் எடுத்த காரியம் வெற்றி அடையணும், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துங்க. உங்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பாசிட்டிவாக இருக்கட்டும். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வச்சு என்னால் முடியும், கண்டிப்பாக இந்த 30 நாளில் மிகப்பெரிய அதிசயம் நடக்கும், நான் நல்லா படிப்பேன், நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நீட் யூஜி 2025 மே 4ஆம் தேதி மத்தியானம் 2 to 5 பக்காவாக எழுதிட்டு வெளியே வரும்போது ஹாப்பியாக வருவேன். கண்டிப்பாக என்னால் நல்ல ஸ்கோர் வாங்க முடியும்னு பாசிட்டிவாக நீங்கள் உங்களுக்கு சொல்லிக்குங்க. கண்டிப்பாக அது நடக்கும். நல்லது செய்தால் நல்லது நடக்கும், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அதனால் நீங்கள் உங்களுக்காக உழைங்க, உங்களுக்காக படிங்க, வெற்றியும் சாதனையும் உங்களை தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.